வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம காளான் வறுவல் செய்ய போகிறோம். காளான் 65ன்னு சொல்லலாம், காளான் வறுவல்னு சொல்லலாம். பருப்பு குழம்பு, சாம்பார் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யலாமா? காளான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் இந்த காளானை வெட்டி வச்சுக்குவோம். முதல்ல கழுவிக்கலாம். மைதா மாவோ அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவோ போட்டு கழுவி வச்சுக்கலாம். இப்போ அதை பெரிய துண்டாக இருந்தால் 4ஆக வெட்டிக்குவோம். கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா 2ஆக வெட்டிக்கலாம். அப்படி வெட்டி வச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் 60 வயசு ஆகுதா, கழுத்து வலி, கால் வலி இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு வாரம் நான் எதுவும் போடலை. இப்போது வெட்டி எடுத்தாச்சு. இந்த காளானில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளவு காலம் வரைக்கும், இந்த 60 வயசு வரைக்கும் அப்படியே படிப்பு வேலை அப்படின்னு சொல்லி ஓடி வந்தாச்சு. இப்போ தான் ஓய்வு கிடச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கும் அப்பப்போ வந்து வீடியோ போடுறேன். இதோட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருவோம். இதை நல்லா பசைஞ்சு விட்டுறலாம். இது இப்போ இருக்கட்டும். இதனோட நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்குது. உப்பு போடணும், முக்கியமான விஷயம். அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன். கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இதனோட கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நம்ம கலந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. உடனடியாக எண்ணெயில் போட்டு எடுத்துடணும். இது இருக்கட்டும். இப்போது அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ போட்டுடலாம். ஒன்றா எடுத்து போட்டுடலாம். அதுக்குள்ளே நான் இன்றைக்கி ஒரு திருக்குறள் சொல்கிறேன், அப்படியே போட்டுக்கிட்டேன். துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். அதான நம்மளோட இருக்கிறவங்க, துணையாக இருக்கிறவங்க நமக்கு நல்லதாக வாய்க்கும்போது ஆக்கம் தரும், நமக்கு எல்லா வளமுமே கிடைக்கும். அது இல்லைன்னா நமக்கு பல விதங்களில் பிரச்சனை தானே. அதனால் அது இருந்துட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், எல்லா வளமும் கிடைக்கும், நிறைவாக இருக்கும் வாழ்க்கை. அதே சமயம் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். நம்ம செய்கிற செயல்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம விரும்பிய எல்லாத்தையுமே அடையலாம். துணை நலம் இருந்ததுன்னா நமக்கு ஆக்கம் கிடைக்கும், நமக்கு நல்ல வளம் கிடைக்கும். ஆனால் நம்முடைய செயல்கள் நன்றாக இருக்குமானால், அதிலே நல்ல செயல்களாக இருக்குமானால், நன்மை தருகின்ற செயல்களாக இருக்குமானால், நம் விரும்பிய எல்லாவற்றையுமே பெற்றுவிடலாம். அப்போது முக்கியமானது நம்முடைய செயல்கள் நன்றாக இருக்கின்ற போது நம்மோடு இருக்கின்றவர்களும் நன்றாகவே இருப்பார்கள். அதனால் எல்லா வளமும் எங்கே இருந்து வருது அப்படின்னு சொன்னால், எல்லா நலமும் எங்கே இருந்து வருது அப்படின்னா
நம்முடைய செயல்களிலே, நம்மளுடைய மனங்களிலே இருக்கின்ற நல்ல எண்ணங்களிலிருந்து தான் நல்ல செயல்கள் உருவாகின்றது. அந்த செயல்கள் வாயிலாக நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கையை அடைய முடியும். அதனால் உன்னுடைய செயல்களை நல்லா வச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எவ்வளோ அழகாக மறைமுகமாக நேர்முகமாக எத்தனையோ கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் நம்ம மொழியில் இருந்தும் நம்மளுடைய பாட புத்தகங்களில் சொல்லி கொடுக்கப்பட்டோம், நமக்கு சரியாக போய் சேரலை அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு. அங்கே பாருங்கள், அழகாக நமக்கு காளான் ஃப்ரை கிடச்சிருச்சு. இதை பருப்பு குழம்பு, சாம்பார், தயிர் சாதம் எதோடு வச்சுனாலும் சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் கால்சியமும் அதிகமாக இருக்குது. என்னுடைய மூட்டு வலிக்கு கூட அதிகமாக நீங்கள் காளான் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொன்னாங்க, இயற்கை மருத்துவர்கள். நீங்களும் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்மா. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி